சூரபத்மனை வென்றதில் மகிழ்ந்த முருகனின் இராஜ்யத்தில் எல்லா தேவர்களும் கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முருகன் தனது பரம பக்தரான அகத்திய முனிவர் இல்லாததை கவனித்தார். தன் தெய்வீக பார்வையில் அகத்தியர் காட்டில் தியானத்தில் லயித்திருந்தார் என்று உணர்ந்தார். அவரை சோதிக்க விரும்பிய முருகன் ஒரு வேடன் உருவத்தில் அகத்தியரிடம் சென்றார். வேடன் அழகிய இளைஞராகத் தோன்றி, தர்மமூர்த்தி, எனக்கு தாகமாக உள்ளது என்று சொன்னார். அதை கேட்டு அகத்தியர் தமது தபசின் சக்தியால் மண்ணிலிருந்து ஓர் நீரூற்று கொண்டு வந்தார். அதன்பின் வேடன், எனக்கு உணவும் தேவை என்று கேட்டார். அகத்தியர் அன்புடன் சிறிய உணவொன்றை தயாரித்து தந்தார். இன்னும் சோதிக்க நினைத்த வேடன், நான் தனிமையில் இருக்கிறேன், முருகன் துதியை எனக்காக பாடுங்கள் என்று கூறினான். அகத்தியர் தமது தெய்வீக வார்த்தைகளால் முருகனின் மகிமையை பாடினார். அந்த தருணத்தில் வேடன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். முருகன் அவரின் தெய்வீக ஒளியுடன் எழுந்து அருளினார். அன்பும் பக்தியும் எங்கிருந்தாலும் அது என்னை அடையும் என்று கூறி அகத்தியரை ஆசீர்வதித்தார்.